ராணுவம் இருந்திருக்கேன் இந்த இடத்துல பாருங்க. நான் இந்த தையட்டி விகாரை உலகத்திலே இந்த நாட்டை போல ஒரு நாடு எங்கேன்னு பார்ப்பேனே. இதுக்குள்ள எப்படி ஒரு வீடாண்ணா? வா 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 உங்களை காட்டி பாருங்க. உங்களுக்கு பாருங்க பாம்பு புத்துனாங்க. ஐரோப்பிய நாடுகள் மாதிரி குளிர் கடந்து சாகணுமா இங்கே? இதுக்குள்ள போகிறத பார்க்க ஒரு இதாக இருக்கு, வித்தியாசம் இருக்குண்ணே. பள்ளிக்கூடத்தை ஃபுல்லாக பாம்பு தான் கட்டுப்பாடில் வச்சுக்காங்க. ஒரு காட்டு கலப்புறமே கிடக்குல்ல, ஒரு மாடி வீடு அந்த காலத்திலேயே இருந்தது, பெரிய ஒரு வீடாக இருந்திருக்கேண்ணே. கிரிம்பம் மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறாங்க. இங்கால வெங்காயம். ஐயா இவர் தாரீங்களா கொண்டு போக? இவர் தாரீங்களா ஆளை? தங்களுக்கு 13 ஏக்கர் இருக்குது, 20 ஏக்கர் இருக்குன்னு. அப்போ தையட்டி முழுக்க உங்களுக்கு சுவரில் மட்டும் ஒரு சைட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டு படிக்கிற அந்த விஷயம் இருக்கு. பட் 1949ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு. இது எல்லாமே ராணுவ கட்டுப்பாடு. இதோட அந்த பாதை முடியுது. ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இதை பிடுங்கி இப்போ நானும் பார்த்தேன். நான் சுவிஸ் தையட்டி ஒன்றியம் பரவாயில்ல, இந்தியாவில் கட்டியிருக்கேன். தமிழ்நாடு வித்தியாசம் ஊரா கிடக்கு. உண்மையிலேயே சாப்பாடு இதுடா ஹெல்மெட் கண்ணாடி மூடி போட்டு எல்லாரும் கேட்கணும். மேனதுக்குள்ள வேற கட்ட விட்ட நீங்கள் 2 3 4 மணி வீடு கட்டப்படுதாங்க. வன்முறைக்குள்ள நாங்கள் வன்முறை மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் இல்லை தானே? போயிடலாம் என்ன இதுலேயே ஒரு யார் இருக்குடா. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கரிப்பான். எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறையில் நிற்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வீடியோவில் தையட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். உங்களை தையட்டின்னு சொல்லிக்க நிறைய பேருக்கு ஞாபகம் வர விஷயம், அதாவது தையட்டி இந்த போராட்டம் இந்த விகாரம் தான் ஞாபகம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு தையட்டில் என்னென்ன இடங்கள் இருக்குது, அந்த காலத்தில் பார்த்தா சிறப்பாக செழிப்பாக இருந்த இடம், அது இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேசந்துறை புகையிற நிலையம் இருக்குது தானே, இதுலேருந்து தான் பார்த்து அப்படி வலிக்கிட்டு உங்களை சுற்றி காட்ட போகிறோம். இந்த இடம் நல்லா இருக்கும். இதை ஒரு காட்டுறதுக்காக தான் படுத்து நான். சரி, எப்படி நாங்கள் திருப்பி கொண்டு அங்கே பக்கம் போய்க்கொள்வோம். என்ன நேவி காட்டு பஸ் வருது. ஓகே, திருப்பங்க திரும்பி வாகனம் வருது, பார்த்துட்டு போகணும். எங்களோட ஜல ஜெஃப்னா தனுஷ் நிற்கிறார். இவராண்ட டிரைவர் தனுஷா மாற்றியாச்சு. பைலட் தனுஷா ஓடினாலே காணும். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் இப்படியே இந்த இதுக்கு வந்து கல்லூரி வீதி இது பார்த்தீங்கன்னா தையட்டிக்கெலாம் வருது. இதுக்குள்ளே போய் உள்ளுக்க காட்டி போட்டு அப்படியே நாங்கள் அங்கே பக்கம் போய்க்கொள்வோம். இந்த புகையிரத்தின் முடிவு, யாழ்ப்பாணத்தின் புகை நிலையத்தின் முடிவு இப்படியே நான் போய் காட்டிக்கொள்வோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட இந்த யுத்த காலத்திலே நிறைய பேர் இடம்பெயர்ந்து போயிட்டோம். அதாவது நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. இதில் பாருங்க வந்தா சிவா போங்க, அது பழைய கோயில் உண்டு. சிவா ஓகே, அம்மன் கோயில் உண்டு. என்ன சாமி இல்லை? ஓ, விட்டிங்க ஓடுகள் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தியாக தான் இருக்குது. ஆனால் பச்சையாக இருக்குது. பத்தியாக இருக்கிறது பச்சையாக இருக்குன்னு சொன்னால் அந்தளவுக்கு புல்லுகள் இந்த கொடிகள் எல்லாம் வளர்ந்து பாருங்க என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. அப்படி இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வீடு தான். பார்க்க உங்களுக்கு வீடு மாதிரி தெரியலாம். இதுக்குள்ளே வீடுகள் இருக்குது, இடிஞ்ச நிலையில் இருக்குது. அதெல்லாம் படர்ந்து கொடிகள்லாம் படர்ந்துட்டு தானே. ஓகே, அந்த அங்கே பாருங்க காட்டி காட்டிக்கணும் பாருங்க. இதில் பாருங்க, இந்த இதில் ஒரு வீடு. இது குசினி இல்லை, ஏதாவது ஒரு வீடுகளை காட்டி கொடுறோம். உள்ளுக்க போய் இதுக்கு போகலாம். இப்போ என்ன சொன்னால் மக்கள் வேற தொடங்கிட்டோம், அதனால் நம்பி போகலாம். மிதி வடிகள் அது ஒன்றும் இருக்காது. இப்போ இதுக்காலையும் நாங்கள் போகலாம், போய் அங்கே காட்டிக்கொள்ளோம். இப்போ இங்கே பார்த்துட்டு அங்கே நாங்கள் போவோம். இது கிட்டத்தட்ட 1949ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு. பாப்பா உங்களுக்கு பார்த்துட்டு வருமா? ஓகே, இதுக்கு போய் காட்டிக்கொள்ளோன்னு பாருங்க. என்ன இதுக்கு நம்பி போகணும்னு சொன்னால் இப்போ அதுக்கு ஆடு மேய்க்கிறார்கள் 2 வந்து என்ன அதுக்கு நம்பி போகலாம். அது பழைய காலத்து இந்த அமைப்புகள் எல்லாமே இருக்கு. ஏன்டா அப்படி இந்த பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த இதில் பாருங்க. இதுக்கு எல்லாமே வெளிக்கல என்ன ராணுவம் இருந்துருக்கலாம் இந்த இடத்துல. பாருங்க இந்த இதில் பாருங்க என்ன அது ஓவியங்கள் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஓவியங்கள் இல்லை, சும்மா அந்த படங்கள் மாதிரி எழுதி கிடக்கு. சிங்கள எழுத்துக்கள் எல்லாம் எழுதப்பட்டு இங்கே பாருங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் எல்லாமே படிக்கிற ஆளுங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு கேட்கலாம். சின்ன வயசுல இந்த கரும்பலகள் இல்லை, இந்த ஒரு சுவரில் மட்டும் ஒரு சைட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டு படிக்கிற அந்த விஷயம் இருக்கு. மற்ற சிட் போர்டில் பெயிண்ட் அடிச்சு அப்படிலாம் செய்கிறாங்க. அந்த அதே மாதிரி இந்த ஆரம்ப காலத்தில் இந்த வீட்டில் இருந்தார்கள் படிச்சிருக்கீங்க. அதுக்குரிய அந்த இதுக்கெல்லாம் இருக்கு. அப்படி நாங்கள் அங்கே போய் காட்டிக்கொள்றோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி.
எல்லாமே சிங்கள எழுத்துக்கள்லாம் அழைக்கிறாங்க என்ன வேணாம் பட் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த ஒரு மாடி வீடு அந்த காலத்திலேயே இருந்தது பெரிய ஒரு வீடா இருந்திருக்கு என்ன சிறப்பான வீடா இருந்திருக்கு எப்படி அமைப்பாங்க இப்ப மட்டும் இந்த இதுகள் இந்த இடிஞ்சு இந்த இதுகள் எல்லாம் கொட்டுண்டே இல்லை இந்த பூச்சிகள் எல்லாமே ஆனா இப்ப வர வீடுகளுக்கே இப்ப கொட்டுண்டு என்ன சில இடங்கள்ல ஓ 3 ஜன்னல் அங்கால எப்படி இருக்கு இந்த இடம் அப்ப அங்கே காட்டிக்கொள் மாடி இல்லைண்ணே மாடி இருக்கு ஜன்னல் எல்லாம் கிடக்குறா ஜன்னல் எல்லாம் கிடக்கு மேல ஆ பெரிய வீடு ஒன்று இப்ப இது என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க ஒன்றுமே இருக்காது இந்த காணிசில விடையக்கே ஒன்றுமே இருக்காது சரி அப்படி நான் போமா இந்த பலகை இருக்காது தாங்க அப்படி போய்க்கொள்வேன் நான் சரி அப்படி நான் தொடர்ச்சி எஞ்சால போய் காட்டி கொள்றேன்னு பாருங்க இதற்கு கொஞ்சம் வீடுகளும் வந்துடுதுண்ணே மக்களும் இருக்கணும் இங்கேயும் கைவிடப்பட்ட நிலையிலும் வீடுகள் இருக்கு சுலபா போக முடியும் போய் வடிவா ஆறுதலாக காட்டின்னு வரேன்னு பாருங்க இங்கே வீடு கட்டப்படுது இப்போ இந்த இதுக்கெல்லாம் புது புது வீடு கட்டப்பட்டிருக்கு இங்கே மக்களும் குடியேற வழிக்கிட்டேன் இந்த இங்கே வாங்க இங்கே நான் ஆக்கிட்டுருக்கேன் இந்த வீட்டெல்லாம் விரிக்கணும் ஆக்க இது இங்கே கோயில் ஒன்று அன்றைக்கு வரைக்கும் பார்த்துனாங்க அப்படி வேற காட்டி கொண்டு போகிறேன் இது எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில் இந்த வீடுகள் இருக்குது இங்கே அப்புறம் காணிகள் துப்புரவு எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்கன்னா இதில் ஒரு கோயில் ஒன்று வேறு பாருங்க நாகதம்பிரான கோயில் சிலப்பங்க அப்படி காட்டுவோம் அந்த கோயிலை அப்படி பாருங்க பாருங்க கேசரி வீதி நாகதம்பிரான் இதுக்குள்ள போவோமா இந்த கேசரி வீதி அதுக்குள்ள போவோம் இதே சும்மா போய் காட்டிட்டு அப்படி நாங்கள் அங்கே பக்கம் போய்க்கொள்வோம் என்ன இதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச மக்கள் இருக்கிறேன் சிலப்பங்க இருக்கும் அப்படியே இந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்க தொடங்கிட்டோம் என்ன அப்படியே வந்துட்டு நம்ம புது புது வீடுகள் காட்டி எல்லா வீடுமே புதுசாக தான் இருக்குண்ணே சில பெயிண்டில் அடிச்சிருக்கும் போது அது கடைகள் நெஞ்சாலுமே ஒரு பெரிய வீடு கட்டப்படுது மாடி வீடு உண்டு இதெல்லாம் புது புது வீடு இல்லாண்ட இதெல்லாம் இதுக்காக கொஞ்சம் மக்கள் இருக்கணும் தொடர்ச்சியா மக்கள் கொஞ்சம் விரிக்கணும் பாருங்க இதுக்குள்ள ஒரு பழைய கட்டடம் போடாது இந்த அங்கே விகாரின் இந்த கோபுரம் தெரியுது தானே முடி வேலை முடி தெரியுது என்ன சொல்லுவா போங்க நீங்கள் விகாரைக்கு போயிடலான்னு தான் நினைக்கிறேன் பாருங்க அதுக்கு போய் பார்ப்போம் இதுக்கு போய் பார்த்துட்டு ஓ ரோட்டாக போங்க இந்த ரோட்டங்க தான் விஆர்ஐக்கு போகிற ரோட்டண்ணே பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு இதுக்கு கோயில் ஒன்று வருதுடா அதையும் காட்டி கொண்டு போவோமே ஓ இங்கே பெரிய ஒரு வீடோட அப்படி 1 2 3 4 மாடி வீடு கட்டப்படுது அங்கே ஓ ஓகே அப்படி இதுக்கு அந்த கோயிலையும் காட்டிக்கணும் இங்கே எல்லாம் ராணுவ கட்டுப்பாடுங்களா இருக்குன்னு இந்த இடம் இது எல்லாமே ராணுவ கட்டுப்பாடு இதோட அந்த பாதை முடியுது இதுக்கு அங்கே நாங்கள் போகல அது இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க இதையும் காட்டிக்கொள்வேன் தையிட்டி தெற்கு அருள்முகு ஸ்ரீ நாதவலை வைரவர் கோயில் வேணும் புதுசாக கட்டிருக்கேன் அந்த கதை இருந்திருக்கு இப்போ புனரமைச்சு எல்லாம் கட்டியிருக்கேன் நல்ல விஷயம் சொல்லிட்டோம் அந்தந்த இடங்கள் இருக்க கோயிலை கட்டி விட்டுருவோம் சரி இப்படி போவோம் நாங்கள் வாழை தோட்டம் ஓகே அப்படியே இங்கே தோட்டம் வாழை தோட்டம் அப்படி இருக்கு நாங்கள் போய் இதோட பார்த்தீங்கன்னா நிப்பாடி காட்டுவோம் இதோட பார்த்தீங்கன்னா இங்கே பாதை முடியுது அங்கெல்லாம் ராணுவ கட்டுப்பாடு அதாவது விகாரைக்குரிய காணி அதான் எத்தான் அந்த விடுவிக்க சொல்லி போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்குது சரி அப்படி நாங்கள் போய்க்கொள்ளுவோமே ஐயா வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் அரளம்பலம் சுப்பிரமணியம் ஓகே உங்களோட தையட்டியை பற்றி சொல்லுங்க உங்களுக்கு அந்த காலத்தில் என்ன மாதிரி இருந்தது இப்போ என்ன மாதிரி இருக்கு தையட்டி அந்த காலத்தில் விவசாய பூமியாக இருந்தது இனி இல்லைன்ற செங்கோலை வச்சு கொண்டிருந்த பூமி தான் தையிட்டி இன்றைக்கு 4 பக்கத்தாலும் வந்து ஆக்கிரமிச்சு பிடிச்சு கொண்டு வேலையும் கட்டி கொண்டு எங்களோட மக்களை நிம்மதியாக வாழ விடாத அளவுக்கு இருக்குது தையிட்டியை வந்து தையிட்டி அதோட மயிலிட்டியும் சேர்ந்து மயிலிட்டியிலேருந்து 3/2 பங்கு மீன் வளர்த்த இலங்கை நாட்டுக்கு ஏற்றுமதி செய்த இடம் மயிலிட்டி எங்களோட பக்கத்தூர் மயிலிட்டி அப்போ மயிலிட்டி அப்படின்னாக்க தையிட்டியும் விவசாய வளத்தால் முன்னேறி தென்னிலங்கைக்கு திருமதி அம்மா சிறிமா அம்மான்ற காலத்தில் ஓகோண்டு விவசாயத்தில் முன்னேறின கிராமம் தையிட்டி அந்த நேரமே அந்த பார்லிமெண்ட்லேயே ஒரு எம்பி கேட்டிருக்கிறார் தென்னிலங்கை காசெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு போகுதுண்டு பாருங்க தென்னிலங்கை காசெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு போகுதுண்டு அந்த அம்மா சும்மா அவ சொல்லியிருக்கா எங்கட நாட்டுக்கு தான் நிற்குதுண்டு ரெண்டா வரலாற்றை பாருங்க அப்படியே தமிழர் தாயம் எல்லாம் அப்படியே விவசாய ஏரியா தையிட்டியும் அதுலேயும் ஒன்று தான் தையிட்டியில் பக்கத்தில் நடேசரா கொளிச்சிருக்குது இங்கால மீன் வளம் விவசாய வளம்
ஏர்போர்ட் சகல வளமும் எங்களுக்கு இனி இல்லைன்ற ஒரு செங்கோல் ஆட்சி ஓடிக்கொண்டிருந்த காலம். இப்போ போராட்டம் வந்ததால் போராட்டம் வந்தது அதை விடுங்க, அது பிரச்சனை இல்லை, அது ஏதோ ஒரு இதில் வந்துட்டு போராட்டம் வந்ததால் விட்டாச்சு தானே, போராட்டம் முடிஞ்சது தானே. இப்போ நீங்கள் முதல் மொழி ஆக்கிரமிப்பில் இருந்தது, இப்போ நில ஆக்கிரமிப்பு இல்லை. அது நில ஆக்கிரமிப்பு மத ரீதியாக கொண்டு நில ஆக்கிரமிப்பு செய்கிறேன். இப்போ எங்களை தையிட்டி வளமான தையிட்டியை கொண்டு வந்து பாருங்கள் என்ன மாதிரி செய்து வச்சுட்டு இப்படி போராட்டம் எல்லாம் செய்ய வேண்டியது தேவையில்லை. நீங்கள் எங்களை வன்முறைகளில் நாங்கள் வன்முறை மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் இல்லை தானே. நாங்கள் அப்படியான ஆக்கள் இல்லை தானே. நீங்களாக கொண்டு வந்து தான் எங்களை திருப்ப திசையை திருப்பி எங்களை ஏதோ ஒரு எங்களோட இதை இல்லாத ஒழிச்சு எங்களோட நாட்டே இல்லை ஒழிச்சு இந்த தமிழினத்தையே ஏதோ ஒரு வம்சம் துவம்சம் செய்கிற மாதிரி தான் நீங்கள் போய் கொண்டிருக்க. மக்கள் ஒரு தரம் வன்முறை மீது விரும்பி இறங்க இல்லை என்ன. இப்போ நீங்கள் இன்றைக்கு தையிட்டிக்குள்ள இந்த வேறு வேறு இல்லைன்னா தையிட்டி நீ இல்லைன்ற செழிப்பாக இருந்திருக்கும் என்ன. தையிட்டி இதுதான் பிரச்சனை. தையிட்டியை பாருங்கள், இனி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை தலை இவ ஒவ்வொரு ஊருக்குள்ள இப்போ தையிட்டிகளை வந்து வேற கட்டிட்டு தங்கடை அணினம் இருந்தது 13 பேர் அப்போ மொத்தமே. அதை விட்டு அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல கட்டிட்டு இப்போ தங்களுக்கு 13 ஏக்கர் இருக்குது, 20 ஏக்கர் இருக்குன்னு. அப்போ தையிட்டி முழுக்க உங்களுக்கு கேட்பேன். இப்போ நாளைக்கு இன்னொரு ஊரில் போய் மாவட்டத்தில் ஒரு இடத்த பிடிச்சி அதில் வேற கட்டிட்டு சொல்லினா மாவட்டத்தில் 50 ஏக்கர் ஆணி தங்களுக்கு இருக்காண்டு. யோசிச்சு பாருங்க. இது வந்து குருந்தூர் மலையை எடுத்து பாருங்க, இப்போ வெடுக்கனாரி எடுத்து பாருங்க. இப்படியே அந்த என்ன இப்போ நாங்கள் கொழும்புக்கு போனால் ஒரு கோயில் இருந்தால் அதில் கும்பிட்டுட்டு வர்ற மொழியே நாங்கள் போய் அங்கே கோயில் கட்டி தானே இருக்கு இல்லை, அங்கே இருக்கிறான் கோயில் கட்டுறா இருக்கிறான், அவன் வாழ்ந்துட்டு போகிறான். நாங்கள் இங்கே வந்து எங்களோட நிலத்தில் நீங்கள் நிலத்தை அபகரித்து கொண்டு கோயிலை கட்டி தென்னிலங்கையிலேருந்து வில்லங்கத்துக்கு கொண்டு வந்து தான் நாக்கள் இங்கே கோயிலுக்கு கொண்டு வாரீங்களே என்ன. அப்படி அந்த மதம் புத்தகர்மான் அப்படி சொல்லல. புத்தகர்மான்ற வரலாறு நாங்கள் படிச்சிருக்கிறோம், படிவா தாராளமாக படிச்சிருக்கோம் பள்ளிக்கூடத்தில். அவற்றை ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு வித்தியாசம். அதை எதிர்மாறாக செய்து கொண்டு இருக்கிற வழியா ஒரு ஒன்றும் இல்லை. எங்களை தையிட்டி மண்ணே அதை விட்டுட்டு விட வேண்டியதான், வேறு ஒன்றும் செய்யலை. அது என்ன நில உரிமையாளர்கிட்ட அவள் கொடுக்கணும் தையிட்டி மண்ணை. தையிட்டி எங்களை சொந்த மண். எனக்கு 69 வேண்டாம். நீங்கள் பாருங்க தையிட்டின்ற எப்படி நான் இதுக்குள்ள உருண்டு 2 ஆக்களாக இருக்க மாட்டேன். அந்த காலத்துல என்ன மாதிரி இருந்த இந்த இடம்? இப்போ பிரதான தொழில் விவசாயம் இருந்ததா தாண்டி வேறு என்னென்ன வசதிகள் இருந்தது? விவசாயம் இந்தியாவில் தையிட்டி வடக்கு வந்து கடல் தொழில் செய்கிற ஆக்கள் இருக்கணும், அவை இருந்தவ. விவசாயம் பெரும்பாலும் விவசாயம், மற்றது உத்தியோகம் எல்லாம் சகலம் நல்ல வசதியாக இருந்தது. இந்த காங்கேந்திர சீமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து எங்களோட தையிட்டியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வேலை செய்திருக்கணும். இந்த சீமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேண்டிய சீமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலையும் இல்லை. அதான் கூட இந்த வெளிநாட்டு போகிற காரணம் அதுகள் வெளிநாடு போகிற காரணம். இப்போ பெரிய எண்ணெய்களில் மக்கள் என்ன செய்வாங்க, தொழில் வாய்ப்பு இல்லாமல் போகுது, படித்தவைக்கு வேலை இல்லை. உலகத்திலே இந்த நாட்டை போல ஒரு நாடு எங்கேன்னு பார்ப்பேனே, உலகத்திலேயே இந்த நாட்டை போல ஒரு வளமான நாடு இந்த நாட்டில் பெட்ரோல் கூட இருக்குத்தானே, மன்னாரில் பெட்ரோல் இருக்குத்தானே. அப்போ இதை விட போகிற என்ன வேணும் உங்களுக்கு? நெல் இல்லையா, விவசாயம் இல்லையா, எந்த வளம் இல்லை. ஐரோப்பிய நாடுகள் மாதிரி குளிர்க்க கடந்து சாகணுமா இங்கே? அப்படியான ஒரு வளம், அப்படியான ஒரு நாடு, அப்படியான எங்கட தையிட்டி ஊர். இதை நாங்கள் கட்டி எழுப்ப தெரியாமல் இருக்கிற வேண்டாது. இப்போ அந்த காலத்துல எல்லா வசதிகளும் இருந்ததானே? எல்லா வசதியும் இருந்தது. இப்போ தையிட்டி இந்த 2025ஆம் ஆண்டு இப்போ என்னென்ன வசதிகள் தேவைப்படுது? இல்லாட்டி இப்போ இந்த நிலைமை என்ன மாதிரி இருக்கு? இப்போ கொஞ்சம் பேருக்கு வீட்டு திட்டம் கொடுத்து வீட்டு வாழ்வாதாரம் கொஞ்சம் கொடுத்து செய்து கொண்டு இருக்கு நம்ம மக்கள். ஆனால் போதிய அளவுக்கு இல்லை. நிம்மதி வேணுமே முதல். நிம்மதி இருந்தால் தான் அடுத்த தொழிலுக்குள்ள இறங்கலாம் மக்களும். இப்போ நாங்கள் இதில் போராடினால் ஒவ்வொரு குடும்பமும் பயந்துதான் இருக்கும். என்ன தொழில் செய்கிறதுக்கே பயப்படுங்கள். என்ன தையிட்டிக்கு பொறுத்தவரை மக்கள் இவ்வளோ துன்பத்துக்கு இருக்கணும். என்ன இப்போ போராட்டத்துக்கு வாங்கண்டா போராட்டத்துக்கு மக்கள் அரைவாசி பயப்பிரச்சனை இருக்கு. எல்லாரும் கேட்கணும் இதுக்குள்ளே வேற கட்ட விட்ட நீங்கள். நாங்கள் கட்டின காலம் எந்த காலம் சொல்லுங்க? கட்டின காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தது? அந்த ஆட்சிக்காரர் வரலாறு தெரியும். அந்த வரலாற்றுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு போராடுறோம், பிரச்சனை இல்லை, பரவாயில்லாம இருக்குது. அதுக்கு முதல் ரணில் மாத்தியா வந்த பொழுதும் பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதுக்கு முதல் நாங்கள் ஒரு ஆள் போராட வலிக்கிட்டு இருந்தால் தெரியும் தானே.
அப்படியாக வானத்திலும் பறக்க முடியல, பூமியிலும் இருக்க முடியாத மாதிரி தான் எங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ எத்தனை பாடசாலை இருக்கு? பாடசாலை 3 பாடசாலை 3 இருக்குது. பாடசாலை இருக்கு. பிரைமரி பாடசாலை 3 இருக்குது. 3ம் யாங்குது. எல்லா வசதிகளுமே இருக்குண்ணே. அந்த தொண்டு நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வசதிகள் கொடுத்து செய்து கொண்டு இருக்கணும். இப்போ எத்தனை குடும்பங்கள் இப்போ? இப்போ தையிட்டி 3லும் சேர்த்து 420 500 750 குடும்பம் வந்துட்டு. 3 டிவிஷன் இருக்குது. தையிட்டி கிராமத்தில் 3 டிவிஷன் 750 குடும்பம் கிட்டத்தட்ட வந்துட்டு. அது மற்றது இப்போ அந்த யுத்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் இடம்பெயர்ந்து போனவில்லானே. அந்த மக்கள் திருப்ப வரீங்கம்மா இல்லாட்டி என்ன மாதிரி? இல்லை வர்றதுக்கு தான் பிரச்சனை. இப்போ நேற்று இந்த போராட்டம் பண்ணோன்னே இங்கே வர தெரியாது. வர இருக்கிறவங்க பயம் உண்டு இருக்கும் தானே. திருப்ப ஏதாவது பிரச்சனை பயம் இருக்கும் தானே. அதெல்லாம் பிரச்சனை. மற்றபடி தையிட்டிக்கு வேற சொந்த மண்ணில் வந்து இருந்தோண்டு சுட சுட மரக்கறியும் மீனும் மட்டும் சாப்பிடுற ஏரியா இருந்தேன் நாங்கள். அந்த காலத்து வாழ்க்கை என்ன. நாங்கள் 2 தையட்டி சுற்றி காட்டுவோம். நிறைய பேர் கேட்குறது தையட்டி சுற்றி காட்டுங்கன்னு சொல்லி அதுக்கான வந்து நாங்கள் அதான் கூட காய்ச்சேன். நன்றி. சரி நன்றியா, போயிட்டு வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சார்ஜன். ஓகேண்ணா, நீங்கள் தையட்டி தானே? தையட்டி பிறந்த தையட்டி ஒரு வயதில் அடிச்சு கலைச்சாங்க வெளியேற சொன்னாங்க, போயிட்டு இப்போ வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ ஊரை பேர் சொல்லுங்க உங்களுக்கு. இப்போ நான் வரைக்கே பார்த்த நிறைய இடங்கள் அமைதியாக இருக்குமே. அந்த இடத்துக்கு வந்து ஒரு அமைதி ஆக்கள் இருக்கணுமான்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துருக்கு. ஒரு மக்கள் என்ன இந்த குடியேறது பிரச்சனைகள் அப்படியா இல்லாட்டி என்ன மாதிரி? குடியேறினாண்டு இப்போ 2-3 பிரச்சனை. ஒரு மெயினாக வியாபார பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அதை விட பொருளாதார பிரச்சனை. மக்கள் வந்து இங்கே இந்த வெளியேற்றக்குள்ள சீரஞ்சிறப்போலாம் போனவன் எல்லாம் இருந்த சொத்து அழுதெல்லாம் விட்டுட்டு ஒரு ரூபாவோட அடிச்சு கலைச்சாங்க. எல்லா சொத்து எங்கண்ட வீட்டுக்காரும் அப்படி தான் போனவன், சாதாரண அப்படி தான் போனவன். மற்ற போய் வெளியிடங்களில் காணியல் வாங்கி குடியேந்து அங்கேயே இருந்து மற்ற பள்ளிக்கூடங்கள் அங்கே சேர்ந்தோடையா கொஞ்சம் பேர் வராமல் இருக்கணும். மற்றது பொருளாதார பிரச்சனைகளும் இருக்குது. விட்டுட்டு எல்லாம் சீரஞ்சிற இருந்துட்டு போனாங்களே, வெறுப்பும் இருக்குது. இப்படி எவ்வளோ சீராக இருந்தாங்க, நெருக்கமாக இருந்தாங்க. மற்ற இதோட அந்த பிரச்சனையோட சில புலம்பெயர்ந்தாக்களும் இருக்கணும். அவ கூட இப்போ எங்களுக்கு தாங்கள் கடைசி நேரங்களில் இங்கே வரணுன்ற விருப்பங்களோட தான் இருக்கணும். மற்ற வெறுப்பு தான் மெயின். இது இப்போ இல்லை நீங்கள் வேலைகளே பார்த்துருப்பீங்க, எத்தனை வீடுகள் மட்டும் இருக்குது, அத்திவரங்களோட இருக்குது. எல்லாம் பேத்தெடுத்து கொண்டு போட்டாங்க. அப்போ பேத்தெடுத்து களவண்டு எங்கண்டியாக செய்த விட விளையக்கில் கூட அவங்க கலடிப்படாம விட்டுருக்காங்க. வீடுகள் இப்ப விட்டுட்டு போய்க்கெல்லாம் புது வீடா இருந்திருக்கும். போய்க்க ஓடுகள் இருக்காது, நிலைகள் அதுகள் இருந்து. இப்போ எங்கண்ட அம்மாண்ட வீடு நாங்கள் திருத்தி கொடுத்துனாங்க. அந்த வீடை ஊரே ராக்கி சொல்லிக்கல வேற காப்பன்டர் சொன்ன இது வந்து 5 வீட்டு ஓடு அதில் சேர்ந்துருக்கான்னு. அப்போ வீடு அவங்க போய்க்கல விட்டுட்டு அவங்க விட்டுட்டு போய்க்கல இல்லை உடையம் இழுத்து பொறிப்பாங்க. பொறிச்சு போட்டு இருக்கிற பொறுத்தின மரங்கள் மற்ற 5-6 வீட்டு ஓடுகளை சேர்த்து தான் ஒரு வீட்டை போட்டிருக்காங்க. கேம்பண்ட் செட்டப்லாம் போட்டிருக்காங்க வீடு. மற்றது இங்கே ஃபுல்லாக பெரிய அந்த முன்னுக்கு எங்கிட்ட சொந்தக்காரர் இங்கே பெட்ரோலியம் இதில் வேலை செய்த நேரம் இங்கே வந்து போகிறது, ராணுவ கட்டுப்பாடு இருக்கையில் வந்து போகிறது. அப்போ கன பில்டிங்குகள் கன இதுகள் கோயில்கள் சர்ச்சுகள் எல்லாம் இருந்தால் தான் சொல்லினேன். அந்த விடுறாக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் முடிச்சு இது ஃபுல்லாக தரமட்டம் ஆகி தான் விட்டது. இப்போ 2-3 இப்போ முன்னுக்கு ஒரு வீடியோ யூடியூப்லேயும் போட்டுருந்தாங்க. அந்த காணிக்க மாதா கோயிலில் வந்து பெர்மிஷன் எடுத்து மயிலட்டி பலாளியில் அது கூட சொல்லியிருக்கேன், சாட்சி சொல்லியிருக்கேன். 2012ஆம் ஆண்டு நாங்கள் கோயிலை கண்டுன்னு சொல்லி. இப்போ அந்த கோயில் இல்லை, அது இல்லாமல் இங்கே தையிட்டிலே இதில் இந்த ஐயா சொன்னார், முன்னுக்கு சொன்ன ஐயா சொன்னார் இங்கே 3 பாடசாலாம் இயங்குது. அதில் ஒரு பாடசாலை காங்கிரஸ் மகாவித்யாலயம் சொல்லி இங்கே இருந்தது, பீச் பக்கம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடம் இப்போ வேறு பள்ளிக்கூடம் நடேஸ்வரோட சேர்ந்து தான் இயங்குது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தின் இது அந்த பள்ளிக்கூடத்தை ஃபுல்லாக இப்போ ஆமி தான் கட்டுப்பாடில் வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடம் கட்டடம் இல்லை, அந்த இடம் வந்து ஆமியின் கொண்டோலான் இருக்குது. பாடசாலை இல்லை, இப்போ பாடசாலை இல்லை. அது நிறைய பேருக்கு ஆசை ஒன்று இருக்கு, அந்த வெளிநாட்டுக்காரமையா சொல்ற விஷயங்கள் கடைசி காலத்துல இங்க வந்துடணும் ஊருக்குன்னு சொல்லி. அப்படி கணவர் இங்கே வர்றதுக்கு தான் ஐடியாவில் இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்படி ஒரு வருமன்றான் சலிப்பா வருமன்ற நம்பிக்கையோடு இருக்கு. நாங்கள் வந்து இதில் கேட்டு தெரிஞ்ச இதுகள் தான் எங்களை மேலே ஓடிக்கொண்டு இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் ஒரு வயதில் போனாங்க எல்லாம் செழிப்படான் இருந்திருக்கிறேன். இதுகளை பார்த்து ஐயா 69 வருஷமா இங்கே இருக்கிறேன். இப்போ கட்டடங்களை பார்த்தாலே தெரியும். இப்போ அப்ஸ்டேர் வீடுகள் இதுகள் அப்பவே மாடர்ன் ஹவுஸ்கள் இதுகள்னு சொல்லி சிறப்படான் வாழ்ந்துருக்கு. 2 பக்கம் காங்கிரஸ் அங்க இருந்து அந்த சீமெண்ட்ல நிறைய மக்கள் அந்த வீடுகள் எல்லாம் ஸ்ட்ராங்கான வீடுகள் எல்லாம். அதை விட இப்போ வருமானம் இப்போ இதை வந்து எங்களை நசுக்கி பொருளாதாரத்தை கொண்டு வர மாட்டேன். முன்னுக்கு இங்கே தான் பொருளாதாரம் தங்கி இருந்தது. ஐயா சொன்ன நிறைய லொரிகள் இது ஒரு நாள் 20-30 லோரி இங்கே இருந்து போயிருக்கு. சிங்களாக்கள் அதுல எல்லாம் தமிழாக்கள் 2 வேறுபாடு இல்லாமல் டிரைவராக்களோட சிங்களாக்கள்லாம் கூட வேலை செய்யிருக்காங்க. மரக்கறி ஒரு பக்கத்தால் போகும், மீன் ஒரு பக்கத்தால் போகும், அங்கே இருந்து சாமான் இங்கே வரும். அப்படிதான் கதையா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே அண்ணா, சரி நன்றி அண்ணா. சரி, அப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பவும் என்ன விலைக்கு வந்து நாங்கள் இப்படி இடக்கை பக்கம் கொஞ்சம் திரும்ப காட்டிட்டு வரோம். மற்ற இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், சில நேரம் நாங்கள் போய்க்க காங்கேசன் துறைக்குள்ள போயிடுவோம், சில நேரம் நாங்கள் மயிலிட்டிக்குள்ள போயிடுவோம். அதால் கொஞ்சம் அதான் பார்த்துக்கணும். இது பெரிய ஒரு பில்டிங்,
என்னடா பிரதர்ஸ் பேக் ஹவுஸ் பேக்கரி அது முன்னுக்கு இருக்குது, பின்னுக்கு பெரிய பில்டிங் ஒன்று என்ன கட்டுப்படுறது. இஞ்சால வேறு இஞ்சாலையும் வீடுகள் எல்லாமே இருக்குது. இது என்ன சொல்ல நிறைய மரங்கள் நிற்குது என்ன அமைதியாக இருக்கானா பாருங்க. எனக்கு எங்களை பார்க்க இந்த ஞாபகம் வருது. என்ன அந்த கூகுள் மேப்புக்கு ஒரு கார் எடுத்து கொண்டு தெரியும் வீடியோ அதை மாதிரி தான் கிடைக்கிறேன். ரோட் வியூ ஆக்களே இல்லை பாருங்க, அமைதியாக இருக்கு. ஆனால் ஆக்கள் வீடுகள் இருக்குண்ணே, மக்கள் வசிக்கணும் தான். ஆனால் ரோட்டில் நாங்கள் பார்க்குறது குறைவாக இருக்குது, சனத்தை கொஞ்சம் குறைவாக இருக்குண்ணே. இதுக்கு கடை கொண்டு வருது அது பார்ப்போம் தான் 5G டவரோ சரி லைட் தானே. ஓகே இந்த ரோட்டு எங்கே போகுது? ஒரு குட்டி உண்டு என்ன இப்போ அந்த ரோட்டு சைட்லேயே மரங்கள் பூக்காண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இதுக்கு எங்கள் வீடு இருக்குது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைண்டா மாறிக்கு வேறு இடங்களுக்கு போயிடுவோம். மயிலிட்டி தையிட்டி அங்கே கேகேஎஸ் அதுகளுக்கு போயிடுவோம். அதால் நீங்கள் கோவிச்சு கொள்ளாங்க, எங்களை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையும் காட்டுறோம். என்ன என்ன கண்டுபிடிக்கிறோம் இது என்னடா வீடு ஓடே இதுக்குள்ள எப்படி ஒரு வீடா என்ன நல்ல விஷயமானது கொஞ்சம் காட்டுறது என்ன. இந்த இஞ்சி விகாரம் தெரியுது, இந்த பாருங்க இதில் வந்து பார்க்க அப்படியே விகாரம் தெரியுது, தையிட்டி விகாரம். இந்த வீட்டுண்ட இதோட பாருங்க அப்படி இந்த சைட்டுக்கு அந்த நாங்கள் வெட்டி வெட்டி வளர்ப்போமே பூக்கண்டு அது வச்சுட்டு வடிவாக இருக்கும் மேலே பார்க்க. இந்த முறுக்க மரம் எல்லாம் நிற்குது. இங்கே ஃபுல்லாக பாருங்க பத்தியாக இருக்குது. இங்கே தையிட்டி பசங்க அமைதியாக ஊருன்னு சொல்லாமல் அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது. ஆனால் ஆக்கள் குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அடர்த்தியாக இருக்குது, சில இடங்களில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. தண்ணீர் இன்றி வாழ்க்கை இல்லை. அதுக்கு அறுபத்தி பிள்ளை வந்து போட்டு கிடக்கு. இதுக்கு வீடு கிடக்கும் இந்த தெரியவே இல்லை வீடு இருக்குதானே. ஓகே அப்படி இஞ்சால பார்ப்போம். அப்படி நாங்கள் விளக்கை பக்கம் திரும்புவோமா? ஓகே விளக்கை பக்கம் திரும்பி அப்படியே போய் கொள்கிறோம். மற்ற இஞ்சால பாருங்க, இஞ்சால துப்புரவு செய்து கொண்டிருக்கணும் இந்த காணிகள் எல்லாமே. சோலார் சோலார் போட்டு இஞ்சால காணிகள் எல்லாமே துப்புரவு செய்யணும். பெரிய ஒரு வழி உண்டு என்ன க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த விஷயங்கள் வேற போதுதானே. இதுக்குள்ள இஞ்சால ஃபுல்லாக பற்றியே தான் கிடக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம் நாங்கள் அதுக்கு மாறி இந்த இதுக்குள்ள எங்கள் வீடுகள் கட்டின பாருங்க கட்டி கிடக்கு. இது எங்கே போகுது இப்போ? இது தையிட்டுக்கா நாங்கள் நிற்கிறோம் இப்போ, அது எனக்கு தெரியுது. நேராக கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோமா? இது கோயில் ரெண்டு வர மாட்டேன் அதுக்கு எங்கேயோ தையிட்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் இதுக்குள்ளே போகணும். போமா இதுக்குள்ள பார்ப்போமா? கிரவுண்ட் என்ன ஒரு காட்டு கலப்புறமே கிடக்கல. நிறைய இடங்கள் ரோட்டு ஓகேயா இருக்குது, சில இடங்கள்ல ரோட்டு மோசமாக இருக்குண்ணே. ரோட்டே இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் பாருங்க, வாலிபால். உங்களை ஃபுட்பால் கிரவுண்ட் நான் ஃபுல்லு முடியாது. அங்கே கிரவுண்ட் தானே. ஓகே பெரிய கிரவுண்ட் உடனே இது போமா இல்லை பாருங்க ஃபுட்பால் கிரவுண்ட் தான் ஃபுல்லு வளர்ந்து மலைக்கு வளர்ந்துருக்கோம். சரி இப்போ நாங்கள் அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு வரைக்கும் ஒரு சில விஷயங்களை பார்த்து நாங்கள் அதுக்காக நின்றுட்டோம். என்னென்னு தெரியுமா? இதுக்கு ரங்கெல்லாம் கனவில் இறங்கக்கூடாது, சரி மிதிவடியில் இருக்கலாம். இதில் மட்டும் நின்று காட்டுறேன் பாருங்க. இது அந்த குறிஞ்சா புடன்மாங்க எட்டி நாக்குமா? இது வந்து காட்டன் பாருங்க, பெருசாக கொடுங்க, காஞ்சது இல்லை இதில். ஓகே ஆமாம் ஓகே இது ஒன்று இருக்கு. மற்ற அங்கால பார்த்தீங்கன்னா புளியமரம் நிற்கிது. இப்போ புளியம்பழ சீசன் தானே. புளியம்பழ சீசனுக்கு இந்த செம்பழங்கள் இருக்குது. படிக்கிற காலங்களில் நாங்கள் பாடசாலைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புளிய மரங்கள் 2-3 நிற்கிறது. செம்பழம் பிடுங்கி சாப்பிட்றது. மற்றது இந்த ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா புளியம்பழங்களை பிடுங்கி உப்புக்கு போட்டு வைப்பேன் தெரியுமே, பழுதா போக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் உப்போட சேர்த்து எடுத்து சாப்பிட்றது. அது நல்லா இருக்கும் உண்மையிலேயே. அது கலவை சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். உமிஞ்சி சாப்பிட நல்லா இருக்கும். கடைசி இந்த மேல் முரசு எல்லாம் தேஞ்சு எரிய வலிக்கிறோம் அப்புறம் உறவி சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் லீவு முடிக்கலாம். ஓ அங்கே புளியம்பழம் எல்லாம் நல்லா காய்ச்சி குழும்பு தானே கணக்கு இருக்குது. இப்போ சீசன் தான், புளியம்பழம் சீசன் தான். விலையும் சரியான கூட என்ன தும்பு குறிஞ்சாண்ட அந்த தும்பு பறக்கட்டும். ஓ அதான் எடுத்து நான் போங்க இதையும் பார்ப்போம். சரி போவோம். அது என்னண்டா அந்த அது பச்சையாக கிடக்குனே. நான் கொஞ்சம் அந்த வெடிச்ச மாத்தக்கலாம் அது கோடை விழுந்துரு கருப்பா. அது இன்னும் கொஞ்சம் காஞ்சு முத்திச்சுன்னு சொன்னால் அப்படியே வெடிச்சு பறக்கும். சின்ன வயசில் போக்கரி கொண்டு தெரியாது அதுகள் எல்லாம். ஓகே சரி அப்படியே இந்தியாவில் பாருங்க, இந்தியாவிலையும் கொஞ்சம் வீடுகள் இருக்குது. இந்த அது கைவிட்ட வீடோட இது கீழ்படி வரைக்கும் வீடு எல்லாம் கலந்துருக்காங்க. ஆனால் இப்போ மக்கள் குடியேறி நிறைய பேர் வீடு எடுத்து வாங்கிட்டேன். தெய்வீக வாசம் அதுவும் போட்டுதாங்க. ஆக்கள் இல்லை போல. சில இந்த கட்டி விட்டுட்டு இப்போ அந்த வெளியங்கேயா போச்சு தெரியல. இந்தியாவில் பாருங்க ஒரு பெட்டிய வீடு உண்டுண்ணே. அட பச்சையாக கிடக்குண்ணே. இந்த லைட் இது போட்டு கிடக்கு பச்சை அந்த சீட். இந்தியாவில் இன்னொரு பெட்டிய பங்களா ஒன்று கட்டுப்படுதானே. பங்களா பாருங்க இப்போ நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம்?
கலைவாணி வீதி இது குருந்து வீதி இருந்தா இடைநுடாக்குது எனக்கு இப்போ சரியான வெயில் என்ன வீடுல பாருங்க வித்தியாசம் நிறைய வீடு என்ன ஏதோ இடத்துக்கு வந்துட்டு வந்து இந்த வந்து என்ன நானே இந்த முதல்ல இந்த இடத்துக்கு வரேன்டா ஓ நம்ம கூகுள் மேப் தானே கடைசியா கடைசியாக கூகுள் மேப் தான் இதுக்கு புளிய மரங்கள் எல்லாம் நிற்குது மாமரங்கள் இதை பாருங்க நிறைய வீடு கட்டப்படுது என்ன தெரிஞ்ச நான் 10 வீடு கட்டுட்டேன் கட்டுப்பாடு ஒன்று இருக்குண்ணே பாவம் ஏதோ ரோட்டோண்டு போகுது மண் ரோட்டோண்ணே பாவம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாவம் வெளி கிடக்கு ஏதோ பொருள் கேகேஎஸ் பேச்சியம்மன் வீதி ஓகே கோயிலுக்கு போகிறா கோயிலா ஓ இதுக்குள்ள போகிறத பார்க்கவே ஒரு இதாக இருக்கு வித்தியாசம் இருக்குண்ணே இல்லை இதுதான் கோயில் கோயில் இதுக்கு போகலாம் இது என்ன கோயில் பேச்சியம்மன் கோயில் இதா சரி சரி இது தையட்டிக்கான வேறு தானே சரி ஓகே இந்த பாருங்க பேச்சியம்மன் கோயில் உங்களை காட்டி பாருங்க உங்களுக்கு பாருங்க பாம்பு புத்தலாம் இருக்கு ஒரு இயற்கையோட சேர்ந்த மாதிரியே இந்த கோயில் காட்டியிருக்கீங்க மரத்துக்கு சுத்தர கோயில் கட்டியிருக்கீங்க பாம்பு புத்தலாம் இருக்கு ஆலமரம் ஓமாடா அதை விட்டு தான் காட்டியிருக்கீங்க சரி அப்படி அங்கே போவோம் என்ன எங்கே போகுது இந்த ரோட்டு மண் ரோட்டா கொஞ்சம் ஸ்பீட் போனேன்னா வழுக்காது ஓகே அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே போவோம் என்ன நேராக போய் இது எங்கே போகுது நான் கடிக்காம விடுச்சு பார்க்குற பேர இப்போ தான் எட்டி கவுமே தான் கிடக்கு இல்லை இல்லை போகுது ரோட்டு போ ரோட்டு போகுது அவங்கள உழந்தானா ஓகே கேட்போம் மூடி போட்டாங்க சரி 10 நீங்கள் தையட்டி தானே நாங்கள் தையட்டி சுற்றி காட்டி எடுக்கிறோம் ஆரம்பத்தில் தையட்டிலாம் இருக்கிறீங்களா வேண்டாம் எது போனீங்களா தையட்டி தான் என்ன மாதிரி இருக்கு உங்களோட ஊர் இப்போ எங்களுக்கு அடிச்சு விட வேண்டாம் எது ஒழுங்கில அடிச்சு ரோட்டு போட்டு தெரியணும் இல்லை அந்த இதுல இருந்து விளாட்டையும் இப்படியே போட்டு இது வந்து சிவூர் நாட்டியாலம் பட்டுக்குள்ளது போகும் இந்த குறுக்கு அதையும் போட்டுன வேண்டாம் சரி சரி அப்போ சின்ன வயசுல என்ன மாதிரி இருந்தது அந்த ஊர் நல்லா இருந்தது ஆக்களும் கூடத்தானே இருந்தது இது நம்ம வேற ஊருக்கு போட்டு இப்போ வேற ஊர் என்ன இந்த இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி இதை கொண்டுட்டு வந்த நிறைய வீடு கட்டப்படுது தானே இப்போ சரி சரி நான் சுற்றி காடி எடுக்கிறேன் இப்போ ஆடு மேய்க்கிறீங்களா சரி சரியா நன்றியா கொஞ்சம் ஆட்டு குட்டி வா சரிம்மா வர நன்றியா வா 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 சரி வாரம் போயிட்டு ஓகே சரி அப்படியே இந்த பாடசாலையை காட்டிட்டு போவோம் என்ன இந்த இடக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகலாம் தானே மெயின் ரோட்ல போயிடுறோம் சரி ஓகே சரி நான் பார்க்குறேம்மா ஓகே நன்றியா ஓகே சரி அப்படியே நாங்கள் திரும்புவோம்மா ஓகே இதெல்லாமே இப்போ தான் துப்புரவு செய்யலாம் என்ன இந்த காணியெல்லாம் பாருங்க எல்லாம் போட்டுக்கிறாங்க எல்லாம் போட்டு இப்போ துப்புரவு செய்து கொண்டிருக்கீங்கன்னா அப்படியே போவோம் எங்க எங்க அடே வீட்டுக்கு நம்ம என்ன அவன் சொன்ன எதுக்குள்ள பள்ளிக்கூடம் ஒட்டி அடி போலாம் ஒட்டி அடிப்பாங்க ஒட்டி ஓட மாட்டியே நான் ஓட்டா வா இந்த இன்டேக்கு வா இன்டேக்கு என்ன ஒட்டா ஒட்டா ஆயிடுதோ சரியா சிலவா போவோம் நடவாது இதுக்கு கொஞ்சம் வீடுகள் இருக்குண்ணே ஒட்டா போகுது இந்த ஒட்டி அடி பாதையில போறோம் நாங்க பாவம் என்ன மாதிரி இருக்குன்னு அதுக்குள்ள போய் இதுதான் போய் மெயின் ரோட்ல ஏத்துதுண்டா அதிசயமா இருக்கு அதான் உங்களாம் ரிஸ்க் எடுத்து போக வேண்டி கிடக்கிறேன் இதுக்கு ஒட்டானா என்ன பிரச்சனை சொல்லுவாப்பம் இதுக்கு எங்க சைக்கிள் கடை இருக்கு சரி பைக் ஓட்டுற கடை இருக்கோ தெரியாது உருட்டலாம் உருட்டணும் கூட உருட்டணும் வந்துட்டு எங்கடா பரவாயில்ல எங்களுக்கு ஒரு மெயின் ரோட்ல வந்து இது அதான் இன்னும் பெரிய படுகொட மட்டும் முன்னுக்கு அப்படியே போவோம் இதுக்கு மெயின் ரோட்டும் இருக்கடா நாங்கள் வந்து பாதான் குச்சி ரோட்டில் வந்துட்டோம் ஓகே அப்படியே முன்னுக்கு பாச்சுன்னா பாடசாலை இருக்குது அதை உங்களுக்கு காட்டி கொள்ளணும் பாருங்க இது தையட்டிக்காக வருது வீட்டை பார்த்தீங்க உள்ளுக்க பூக்கொண்டுலாம் அலங்க வச்சு கிடக்கு படி வேற ஓகே என்ன மேடம் முள் குடியேற்ற நிகழ்ச்சி திட்டம்
இந்த பாடசாலை தையிட்டி சிவகுருநாதர். சிவகுருநாதர் வித்தியாலயம். அப்படியா இருக்கண்ணா அதுதான் பாருங்க. இதுக்கு போவோம் அங்கே வீடுகள் இருக்கு. ஜிஎஸ்பி இதா ஆஃபீஸா சமுத்தி இது கிராமோத்தியோ ஜிஎஸ்பி ஜே 250 250 தையிட்டி தெற்கு. ஓகே அப்படியே முன்னுக்கு போச்சுன்னா முன்னுக்கு தோட்டம் என்ன இதால போகிறது நாங்கள் வந்த பாதையும் தெரியாது இதால போனாங்கன்னு தெரியாது எந்த ஊருன்னு தெரியாது. இது தையிட்டி தான். அடே அடைஞ்சு கீரிம்பாம்பம் அடே கீரிம்பாம்பம் கீரிம்பாம்பம் இங்கே இதடா ஆ இந்த இலையை பிச்சு இலையை பிச்சு இந்த பால் வரும் அதான் இப்படி மண்ணுக்கு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அப்படி வா ஐயோ அதை விட நடுவில் ஓடும். அதான் அதான் கிரிம்பாம்பு. இதுதான் இந்த ஊர்ல வந்திருக்காரு. அடே இந்த கிரிம்பாம்பு சண்டை பிடிக்குது. உடஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் வந்து இந்த மரம் காண்பது குறைவேணா இப்போ நாங்கள் அடிச்சாங்க போயிட்டுது. ஆனால் இதெல்லாம் அந்த பிங்க் கலர் பூ அந்த தேன் குடிக்கிறது இருக்கா பூ இல்லை அஞ்சு இருக்கு பூ இந்தா இதான் தேன் பூ ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல இதை பிடுங்கி ஓ வண்டு மொஞ்சி கொண்டு இருக்கா அதான் காமில்லியும் பெறாது. இது அந்த பார்வை அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த இதை பிச்சுட்டு அப்படியே தேன் இருக்கா. அடே இதெல்லாம் டேஸ்ட் தெரியுமா உனக்கு? இந்த டேஸ்ட்டுகள் நாக்கில் பட்டாவது தின்ன தண்ணி பட்ட மாதிரி அந்த பாலும் பட்டு கடைசியா பால் விட தான் குடிச்சிடும். பிரசாட்டி அது நஞ்சன் அது நஞ்சன் தான் சொல்றாங்க. தெரிஞ்சா மட்டும் செய்யுங்க, தெரியாத விஷயங்களுக்கு போவாங்க. கணையாவில் வீடு இதுல பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டம் பார்க்குற பேர பயமா இருக்கிறேன். வங்கி போட்டேன் நிப்பாட்டு ஏறுறேன். நீ நிப்பாட்டு சரி அதான் எங்களுக்கு பயந்து கூட பயமா கிடக்கு. சரி அப்படி நினைஞ்சா பீட்ரூட் தோட்டம் இருக்கு பாருங்க. அந்த இருந்தா ஜூம் பண்ணி காட்டுறேன். பீட்ரூட் தோட்டம் அதில் போமா அப்படியே போய் போமா வருது படி போகிறான்னு கேட்டு போவேன். இது இப்போ நானும் பார்த்தேன் சுவிஸ் தையிட்டி ஒன்றியம் இந்த போட் போட்டு கிடக்கிறேன். சுவிஸ் ஒன்றியம் இருக்காங்க. அது நீங்கள் என்ன இதுக்காண்டி இந்த நோக்கத்துக்காண்டி போட்டு கொடுத்தது தெரியல. ஆனால் எங்களுக்கு சரியா பிரியூஸ் பண்ணுறதுன்னு சரி எடுங்க போவோம் அப்படியே 403 மீட்டர் போட்டு இதை பார்க்க தான் பயமாக கிடக்குது. அது பரவாயில்ல. ஓகே சரி இப்படி நாங்கள் இதுக்காக போகிறோம். எந்த பாதைன்னு தெரியல. ஆனால் தையிட்டிக்கு தான் பேருது எல்லாமே என்ன இங்கே ஃபுல்லாகவே பாருங்க. பாதிரியம் வளர்ந்துருக்கேன் நான் சரியான சரி போங்க சரியான பாதிரியம் சுற்றியாக வளர்ந்துருக்குது. ஏன்னா இதில் ஃபுல்லாக வாழைத்தோட்டம் கதலி இதர செவ்வாழை எல்லாம் நிற்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலோடா வாழைப்பூ பொட்டிச்சு வாழைக்காய் பொரியல் அதை வாழையில உள்ள போட்டு சாப்பிட்டு அதுக்கு மிஞ்சி இலை எப்படி கொண்டு போ வாழையில அல்வாவும் செய்து டெசர்ட்டுக்கு ஜூஸ் அடி வாழைத்தண்டெல்லாம் இதுக்கு நல்லா கிட்னி அந்த என்ன கல்லுக்கு நல்லா ஜூஸ் அடி வேற என்ன அப்படியே அந்த வாழையை கொண்டு யாரையும் கல்யாணத்துல கொடுத்து வித்துட்டு போ. பிடிங்கிறது போ. இங்கெல்லாம் வெங்காய தோட்டம் இருக்கு. இது என்ன தோட்டம் போடாடி? இது என்னது? என்ன தோட்டம் இது? மோஞ்சியோ? கொஞ்சம் முன்னுக்கு நான் பாக்குறேன். பைத்தியா மோஞ்சியோ பைத்தியோ தெரியல. பைத்து தான் இந்த முன்னோடு எனக்கு தெரியல. சரி பாடு போன தெரியுது கண்ணு தெரியுதுடா. போஞ்சிக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை கரைக்கு எடுத்துனா எடுக்க மாட்டேன். பரவாயில்ல நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. அடே இப்படி கல்லறிக்கணும் அங்கே உண்டு. சரி இஞ்சாலையும் பாலத்தோட்டம் தானே கேட்டு வாங்க இதுக்குள்ள போய் பார்க்கலாமா? உங்கள்கிட்ட தோட்டமா? பார்க்க வந்து நாங்களா நிற்கிறேம்மா. சரி வீட்டில் பார்த்துட்டு வரேண்ணே. ஓகே அப்படி இங்கே தோட்டத்தையும் காட்டிக்கணும். ஏன்னா அந்த தோட்டங்களை பார்க்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனதுக்கு சந்தோஷம் கொண்டு வரும். அதால் இதையும் காட்டிக்கணும் பாருங்க. இந்த வேலிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறாங்க. இங்கால வெங்காயம், அங்கால வெண்டி, மிளகாய் எல்லாமே இருக்கு பாருங்க. நிற்கிறேன் சும்மா கேட்டு காட்டிக்கணும் பாருங்க. உங்களோட தோட்டமா? என்னென்ன வச்சிருக்கீங்களா இங்கே? தக்காளி நிக்குது, வெங்காயம் நிக்குது.
சரி சரி அடுத்து போஞ்சியாங்களே அது போஞ்சி போஞ்சி என்ன ஓ ஓ சரி பார்த்து நாங்கள் வடிவாக தான் காட்டிட்டு போவோம் சரி சரி தையட்டி தானே ஓ தையத்தி அது தையட்டிக்கா ஓ. தானே ஆ? தையட்டி சுற்றி காட்டி ஆமா. எடுக்கிறோம் சரி 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 நன்றி ஓ ஓ அங்கால எடுங்க வெங்காயம் அங்கே வெங்காயம் என்ன ஆ. சரி ஓ ஆமாம் சரி அப்படியே நாங்கள் அந்த அண்ணோட கழிச்சிட்டு அப்படியே வலிக்கிட்டோம் நிறைய தோட்டம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு பிற ஒரு சந்தர்ப்பத்தில் தனித்தனியாக வீடியோ போடுறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்படி நாங்கள் வெளிக்கிட்டு போவோம் என்ன ஐயா இவர் தாரீங்களா கொண்டு போக இவர் தாரீங்களா ஆளை ஆ வாரீங்களா போவோம் ஆ ஆ வாரண்டு சும்மா ஐயா காய்க்க போகிறேன் ஐயாவோட தம்பிக்கு என்ன பேர் நீங்கள் தையட்டியா ஐயா ஆ நான் தையட்டி சுற்றி காட்டி எடுக்கிறோம் உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க அவன் உங்கள் ஊரை பற்றி பரவாயில்ல எங்களுக்கு சோழி இல்லை பிரச்சனை இல்லை இருக்கிறேன் அப்போ இருந்து விவசாயம் செய்கிறீங்க நீங்கள் நான் அங்கால எங்களுக்கு அந்த காணியில் அரைப்பிறப்பில் வீடு அடிக்கிறாங்க 1.5 பிறப்பும் கொத்தி 2 நிலம் 2 வீட்டு கிடக்கு வேற கொண்டு உள்ளா போகிறேன் உள்ள போட்டு மரவல் வைக்கும் மறுபடியும் வைக்க போறீங்களா சரி சரியா இந்த ரோடு எங்கய்யா போகுது இந்த ரோட்டு இப்படியே போய் பிள்ளையாவில் கோயில் ஒன்று அந்த கையடி கோயிலோ பிள்ளையாவிலே அப்படியே வருது அப்படியே போகணும் நேராக போய் அப்படி திரும்பினோன்னா பிள்ளையாவில் சரி சரியா வாரம் ஐயா மெயின் ரோடு போகுது மெயின் ரோடு போங்க மெயின் ரோட்டு தான் வருது அப்படியே மெயின் ரோடு அங்கே கடற்கரையை போகும் சரி சரியா இவ்வளோ தெரியலையா அப்போ நீங்கள் வேற ஆ சரி சரி பாய் 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 வேற நான் போற மாதிரி எங்க போட்டு குளிச்சு இவரோட போப்பீங்களா இவரோட ஆனா பரவாயில்ல உன்னோட என்ன reaction தம்பி பரவாயில்ல. யாரை பார்க்க பயமா இருக்கு உன்னதானே அவளா என்ன காட்டுறாரு இவரை தானே யாரு இந்த மாமா யாரு பின்னுக்கு இருக்கிற மாமா பின்னுக்கு இருக்கிற மாமாவோ பின்னுக்கு இருக்கிறவர் இல்ல முன்னுக்கு இருக்கிற இல்ல அவன் ரெண்டுக்கும் சரி ஐயா வாரம் நன்றியா அதுலயா உன்னை பார்த்து பயப்படுறாங்களே சின்ன பிடியாங்களா எல்லாம் என்னதான் அவங்கள காட்டணும் நீ எந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டான் ஓகே எப்படி அந்த பாதை எங்கேயோ போகுதாம் மெயின் ரோடு தான் போகுதாம் அப்படியே போயிட்டு அந்த கோயில்கிட்ட போய் கோயிலையும் காட்டிட்டு அப்படி அங்கே போய்க்கணும் என்ன வேற பக்கம் போயிடலாம் இன்னும் முக்கியமான சர்ச்சைக்குரிய இடத்துக்கு நாங்கள் இன்னும் போகவே இல்லை அதே மாதிரி காட்டிக்கொள்றோம் என்ன இது 4 10 ரோட்டு பிரியுதுடா அதால போகுது கிழுவமரத்தை பார்த்து எந்த பெரிய முத்தம் உண்டோ பல்லே மரம் என்ன கதியால குசுவாம கதியாளுக்கு இல்லை அப்படி வளராடா பெருசா இருக்காது வெட்டிடுவாங்க தெரியுது மெயின் ரோடு தெரியுது தெரியுதா மெயின் ரோடு அந்த தெரியுது அந்த சரி சரி இது என்னடா இது கோயில் இதுல ஒரு கோயில் உண்டு குட்டி கோயில் உண்டு என்ன டேய் இது என்னடா இது நட்டு கிடக்குது தோட்டம் ஏதாவது செய்யணும் ஏன் அடுத்த விட்ட காணி எட்டி பாக்குறீங்க இதாடா சொன்னி காட்டு நீ அங்க கோயில் நான் பார்த்தேன் கோயில் தானே ஒரு பாதை அது சரி வேற அது கோயில் உண்டு இருக்கா அப்படி போவோம் என்ன அது உங்க பெரிய கோயில் உண்டு டேய் இங்க குளம்படா கொஞ்சம் இருக்கு தண்ணி மால் ஜலிப்பா குதிச்சிருப்பான் பெல்ட்டி அடிச்சு சேர்த்து தண்ணி இந்த குளம் ஒன்று வருது பாருங்க அந்த குளத்து பக்கத்தில் கோயிலடா பிள்ளையாவில ஒரு இந்த பாருங்க அப்படி இருக்காங்க இந்த கோயிலையும் காட்டிக்கொள்றேன் இது முன்பக்க வாசல் இங்கடா வாசல் இருக்கான் அது புதுசாக வேலை நடந்திருக்கேன் இப்போ இந்த மேல இது கட்டப்படுது மதுரை கட்டி இருக்கணும் சுத்தம் கும்பாபிஷேகம் நடந்துட்டு போல நடந்துச்சு கும்பாபிஷேகம் நடந்துட்டு இப்போ மதுரையில் அந்த கட்டி பெயிண்ட் அடிச்சிருக்கேன் என்ன புதுசாக வடிவாக இருக்கு கோயிலையும் அப்படியே உங்களை சுற்றி காட்டுறேன்னு பாருங்க வந்துட்டோம் இன்னும் கட்ட கிடக்குறோம் இந்த இந்த வேலையை நடந்து கொண்டிருக்கேன் ஆனா கோயில் வீதி இன்னும் செய்யல ஓ திரும்பவும் எந்த கோயிலடா சொன்னேன் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலா ஓகே சரி அப்படி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படி நாங்கள் நேராக போய்க்கொள்கிறோம் போய்க்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பிட்டி ஒரு வழி ஒன்று வருது தானே நெட் எடுத்துக்கிறாங்க கடற்கரை கடலோ நான் சொன்னார்ல கடற்கரைக்கு போய் சரி சரியா கேம் போகுதுண்ணே அங்கேயோ என்ன போட்டுருக்கேன் இதை நம்பி நீ ரோடு போடாண்டா அது நிற்ப கண வயல் அது பிள்ளையார் அந்த கோயிலுக்கு பாதை போல இல்லையா இல்லை வேற கோயில் போல தெரியல பெட்டி ஒரு வழி ஒன்று வருது வேற இருந்தா இந்த இதுக்கு வந்து வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி மாதா எந்த இடம் இது திருவள்ளுவரம் ஓமடா திருவள்ளுவர் சிலை என்ன இதால கட்டணம் எல்லாம் கட்டப்படுது எந்த இடம் இதுக்குள்ள வருது கையடிக்கான வருது நிறைய வேளாங்கண்ணி மாதா ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க இதில் இன்னைக்கு நான் இப்போ அந்த கடையில் தையட்டியா இந்தியாவில் கட்டியிருக்கேன் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு யாரோ பேர் சிற்பி சிற்பி
முருகேசன் CP. தமிழ்நாடு சரி சரி ஓகே போமா வள்ளுவர்புரம் ம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தான் வள்ளுவர்புரம் என்ன ஓகே சார் ஓகே இது புனர்வாழ்வு போங்க இதுக்கு கடைகள் இருக்கு இப்போ வந்து ஒரு கடையை பார்க்குறேன் நான் ரெண்டாவது கடையாகும் கடை இது பெரிய இடமா கிடக்குறான் வள்ளுவர்புரம் இடத்துல நிற்கிறது தையடிக்காம இருதான் நான் முதல் தடவை தையடிக்கிற இடத்தையும் சுற்றி பார்க்குறேன்டா சத்தியமான நினைக்கல எந்த பெரிய இடம் உண்டு அதுக்கு முன்பள்ளியில் வள்ளுவர் முன்பள்ளி திருவள்ளுவர் சிலையெல்லாம் போட்டு படங்கள்லாம் போட்டு வித்தியாசம் ஊரா கடை உண்மையிலேயே அடுத்த கடை இது வள்ளுவர்புரம் திருப்புவோமா நாங்கள் வந்து தையடிக்கா எதுவும் வருது போல சொன்னேன் எடு போவோம் ஓகே காட்டிக்கோ இந்த தென்னைமரத்தை பார்க்க இல்லை நீ விடாக்குது கேட்க போறேன் படிங்க ஆக்கள் இவேல ஆக்கள் பிடிப்போம் ஆகல எங்க போகுதுன்னு தெரியல சுத்தி காட்டி கொண்டு இருக்கேன் நான் போறோம் மெயின் ரோட்ல ஒன்று ஏற்றுக்கிறோம் அந்த நான் கடற்கரை தெரியும் வரைக்கும் நான் அதை நோக்கி போய் எதிர்பக்கம் போறோம் நாங்கள் இப்போ கடற்கரைக்கு அந்த வழி அங்கே தெரியுது சரி போங்க நீங்க பழைய அந்த இதுகள் எல்லாம் நிலைகள் அது எல்லாம் விற்பனை செய்யணும் என்ன கதவுகள் நிலைகள் எனக்கு வேற ஞாபகம் வருது நிலையை கொண்டு என்ன ஞாபகம் தூக்கிடுவோம் வேண்டாம் நாங்கள் கடற்கரை வீடியோ எடுப்போம் அப்படி நான் வந்து நாங்கள் பெரிய ஒரு கோயில் உண்டு இதை கட்ட வந்து நீங்க உடச்சோன்னா அப்போ திருப்படாண்டு பாதையும் தெரியாது ஊரும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆக்களும் இல்லை கேட்கறதுக்கு வாராரு நான் போவேன்னு உனக்கு அந்த நேரம் போனபடியே நான் இதுக்குள்ள வந்த பாதையிலே போய்க்கொள்ள ஆனால் என்ன தெரியும் இப்படி போதா நேரா போய் திரும்ப அதுல ரோட்ல வரும் போவேன் பிரச்சனை இல்லை திரும்ப போவோம் சரி சரி வேற நான் திருப்படான்னு அப்பவே சொன்னான் இல்லை அதை போகலாம் கடல் தெரியுது காடு தெரியுது வெளி தெரியுதுன்னு சொல்லி எல்லாமே நான் கூட்டிட்டு வந்துட்டு கடைசியாக திரும்பி போகிறோம் தெரியும் இப்படியே போய் நாங்கள் தையடி பிகாரி அடிக்கு போயிட்டு தொடர்பு கொள்கிறோம் என்ன இந்த முக்கிய இடங்களை வந்து காட்டுறேன் அதை தாண்டி அப்படி அங்கே போயிட்டு மிச்ச இடங்களை பார்ப்போம் என்ன இப்போ கடைசியாக சுற்றி ஒரு மாதிரி வந்துட்டோம் என்ன வச்சு சொன்னா இங்கே பாதை வைக்கிறதுக்கு ரோட்டில் ஆக்கில் காணும் இல்லைண்ணே கூகுள் மேப்பை போடுவோம் அது எங்கேயும் காட்டுது சரின்னுட்டு கடைசியாக ஒரு ஆளை கண்டுறான் இதுக்குலாம் வந்தாங்க ஆனால் இதுக்கு ஒரு பாதை போகுதுன்னு இதாலே போங்க நீங்கள் சரி இப்போ நான் பாதை சொல்கிறேன் நீங்கள் அதான் பெரிய பிரச்சனையாக கிடக்குறேன் திருப்பி அந்த ஸ்கூல் அடிக்க வந்துட்டு அப்படியே அவங்கள விஹார் அடிக்க போய் கொள்வோம் என்ன பட்டம் விட்றாங்க என்ன பட்டத்துக்கான எங்கே பட்டத்துக்கான பட்டம் பார்க்க விட்டுருப்பேன் மதுரை கொண்டு கடைசியாக பார்த்து தான் பார்த்துருப்போம் ஏன்டா அப்படி நான் பார்க்கலாம் திரும்பி அவதான் சரியா அதான் மீதி விதத்துக்கு கூட நடக்குது தேசிக்கு என்ன நடக்கணும் அணியாஞ்சிரிங்க இந்த மாலை பத்தி சரி இப்போ நாங்கள் அப்படியே திரும்பி கொண்டு இந்த விகாரை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும் சிலவா பாருங்க ஆமிக்காங்க இல்லை ஏதோ கேட்டாடே ராணுவ கட்டுப்பாடுகளை வருது இதுக்கு நான் வீடியோ எடுக்கல இங்கே எடுக்கலாம் நாங்கள் இங்கே விக்கா தெரிஞ்சிடலாங்க அடே தெரிஞ்ச நிப்பாட்டேன் நிப்பாட்டு தெரியல இதான் வியார வீதி ஓ இதான் அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடம் என்ன போனடிச்சாங்க காட்டி கொடுக்கல ஒருத்தர் இதெல்லாம் நேற்று இந்த போராட்டம் நடைபெற்றது பாருங்க அப்படியே இந்த விகாரைக்கு போக முடிஞ்சாதே உங்களுக்கு காட்டி கொடுன்னு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு விட்டுறாங்க இருக்க பார்ப்பாங்க போயிடலாம் என்ன சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த தையட்டி விகாரைக்கு முன்னு தான் நிற்கிறோம் உள்ளுக்க பார்த்துச்சுன்னா வீடியோ எடுக்கிறது அனுமதி இல்லை அப்புறம் வெளியில் காட்டிக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பாருங்க நான் இந்த தையட்டி விகாரை அந்த விகாரை குட்டிய விகாரை என்ன சரி இப்போ நாங்கள் அப்படி அந்த விகாரி அடி போனாங்க போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமிக்கார் ரெண்டு பேர் என்ன சிவில் உடுப்பலான்னு ரெண்டு பேர் அப்போ சரி இந்த கேட்டுனாங்க உங்களுக்கு வீடு எடுக்கலாம்னு சொல்லி கேட்டுனாங்க அப்போ ஆமத்தூர் அவர்களை கேட்டு வான்னு சொல்லி இருந்துச்சு சரி என்று சொல்லி போட்டு நாங்களும் நின்றுறாங்க
இல்லை உள்ள வீடியோ எடுக்கலான்னு சொல்லி சொன்னேன். சாதாரண புறண்ட போகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு போயிடாத, அதான் வெளியில ரெண்டு காட்டிக்கொண்டான். சரி எப்படி நாங்கள் இங்கே போகிறோம், போயிட்டு இதையும் காட்டிக்கொண்டு பாருங்க. இதெல்லாம் வீடுகள் பாருங்க, இதெல்லாம் வீடுகள் இருக்கு. ஆனால் அந்த இருக்கிறது தெரியாங்க இருக்குன்னு 10 வளர்ந்துட்டு அப்படியே 1000 சென்டர் இல்லை அது அங்கே போட்டுக்கிறாங்க. ஓகே, இந்த மசாஜ் சென்டர் போடுங்க. ஓகே, அப்படி நாங்கள் போய் மெயின் ரோடுக்கு வருவோம். இது எனக்கு இங்கே வீட்டுக்கு வாசல் ஒன்று நிப்பாட்டம். மெயின் ரோடு போகலாமா? சரி, இப்போ நாங்கள் இதில் போய் கொண்டிருக்கோம். போய்க்க பசுனா அதுக்குள்ள 40 வீட்டு திட்டம் எதுவும் இருக்கவன அதை எப்படி காட்டிக்கணும். நாங்கள் இந்த நெஞ்சால பாதியிலேருந்து திரும்ப வலிக்கு விட்டோம். அந்த அண்டி தான் சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள போகலாம். 40 வீட்டு திட்டம் எதுவும் இருக்கு சொல்லுவேன். அதை பார்க்க தான் என்ன கூட்டி வந்தேன். அதான் அது இதுக்கு ரோட் இருக்கா இங்கே ரக்கி கிடையாது இல்லை கோவங்கள் இருந்தால் நான் ரக்கி விட்டுருவோம். சரிக்கா, என்னது என்ன ரக்கு? நீ என்ன ரக்கு? பைக் ரக்கு ரக்கு ரக்கு. ஆமாம், ஐயா எங்கடா போகுதுக்குள்ள சோலார் பேனல் வேறு தெரியுது பார்த்தீங்க. பிரியது என்ன பண்ணுறது? பார்த்தியா? அடே பாட்டு ஒட்டா வந்தா சரி. அடே இதுக்கு போனா எனக்கு என்ன வச்சு சொல்லுவாங்க. அதே ஒட்டி அடிப்பாங்க. அதான் என்ன திருப்பம் இதுக்கு ஒட்டி அடி பாய்க்கான திருப்பண்ணா நீ பின்னுக்கு இருந்தோடனே திருப்பண்ணா நான் எதுக்க விட்டது? நான் திருப்ப இப்படி நான் திருப்பி என்ன திருப்ப போறேன்? பைக் ஓடு முன்னு போ. அதுக்கு போ. இடங்கள் பாதையில் ஓட தெரியாது, லைசன்ஸ் இல்லை ஒன்று இல்லை வாரீங்க உங்களுக்கு. ஒட்டி அடி பாதையை பார்த்துட்டு போவோம். அடே நீ பார்க்கறதுக்கு தடிக்கடை மாற்றி விட்டுறாத. ஆமாம், ஐயோ போகும் போல கல் வளருதுண்ணா. அப்படிங்க கிளினிக் தான் அப்படியே இந்த பையன் ரெண்டு பண்ணு 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 அந்த கொஞ்சம் முன்னுக்கு முன்னுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பண்ணு 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 இதோ மதிய காலத்துக்கு முன்னுக்குன்னு பாடுற பார்த்தீங்க. இதில் பாருங்க மரத்தை கிளினிக் பார்த்தீங்க. சாப்பாடு இதுடா கிளி. போதும் பாப்போம் அவளுக்கு. நாங்கள் கூகுள் மேப் கார் கூட்டிட்டு வந்திருக்காது, நாங்கள் போகிறோம். ஒருவேளை அந்த 40 வீட்டு திட்டம் இருக்குல்ல, அது இனித்தான் பெறப்போதும். வருங்காணி இருக்கும். அட்வென்ச்சர் பயணம் தான் உண்டு. உள்ளது பார்க்காத ரோட்டா என்னடா குறுகுது ரோடு. ஓமடா ஹெல்மெட் கண்ணாடி மூடி போட்டு காஞ்சோண்டி என்ன காஞ்சோண்டி பேர் தான் கிடந்தது எனக்கு. போறேன் சுனச்சு கொண்டு திருப்பி அதுக்குள்ள போறேன். இதுக்கு இதுக்காக திரும்பி நாங்கள் அப்ப சரி எடு நம்புறியா எடு மாறி கறி போனாலும் உன்ன சாட்டலாம் இல்லை. இந்த பாதை நேரா போகணும் நம்புறோம். ஐயோ அந்த பாதை விரைய மரங்கள்லாம் மூவத்து காட்டிக்குதுன்னு நான் கெல்மை கண்ணாடி மூடி போட்டேன். நான் பரவாயில்ல. ஆட்டோவே வரையில. ஓ ஒன்றும் வரையில. கூகுள் மேப்ல இல்ல பாதையெல்லாம் எந்த உள் ரோட்டுக்கு போக மாட்டோம். பைக்கிங் ரிஸ்க் என்னடா ஒட்டாயிச்சோன்னு சொன்னா ஒன்றுமே செய்யறாரு. நாங்க விளையாட்டை சிரிச்சு திருச்சி சொல்றோம். இந்த கருத்தனையை காட்டுறாங்க நாங்க வேற. சரி, அப்படியே நாங்கள் ஒரு மெயின் ரோட்டுக்கு இதான் மெயின் ரோடு என்ன கோயில் ஒன்று இங்கே வருது. இப்படி இடக்கே பக்கம் திரும்புங்க அப்படியே. இது மெயின் ரோடு இல்லை டே. நானும் வந்து கடக்கிறது ஒரு காடு அந்த நீர் தெரியுது. அப்போ அதுக்கு தான் போகணும். நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போகணும். அது கடற்கரை நீளம் தெரியும். ஓ இதுக்கு கோயில் உண்டு. என்ன கோயில் இது? வைர கோயில். இது கண்ணாங்கி அந்த 2-3 வெற்றாப்பளை கண்ணையம் நினைக்கிறேன். அங்கே வைர கோயில். இது வித்தியாசம் இருக்கு. நல்லா இருக்குது ரோடு. காப்பர் ரோடு தானே. கலைமகள் வீதியில தான் வந்து நாங்கள் வரைக்க. இதுக்கு இன்னொரு கோயில் இருக்கு. சிவா போங்க. எங்க போகுதுன்னு தெரியாது அந்த ரோட்டு. பெரிய பெரிய அடை தையடி தான். ஆனால் பெரிய கடை ஒன்று தெரியும். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இது தருது. இந்த ரோட்டுடா. எந்த ரோட்டு? எங்கட விக்னேஸ்வரா ரோட்டுடா. விக்னேஸ்வரா ரோடு தெரியாது. தெரியாது, பேரை மாத்திட்டாங்க. ஏன்னா விக்னேஸ்வரா ரோடு வந்தோம்டா. கடையில கடை போட்டுல ஓட்டுக்கணும். இது எவ்வளோ பள்ளம் உண்டுன்னு மழை பெஞ்சா சரி. அப்படி நாங்கள் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோடு கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆள் நடமாட்டம் கூட மெயின் ரோடு வந்துட்டோம் மாறா தப்பிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி தான் இருக்கு. விலைக்கும் போகலாம், விஞ்ஞாலையும் போகலாம்.
அது எந்த ரோட்ரா இது இது இதுக்கே வந்துடும் நாங்கள் இங்கே கீரி இந்த சனசம் இது ஓகே ஓகே இது விக்னேஸ்வரா வீதியா கேகேஸ் போலாம் ஓகே அதான் போறோம் மயிலிட்டி சந்தி கட்டுவன் வீதி இல்ல இல்ல இந்த இதுக்கு இந்த அழிஞ்ச போட்டோம் அதான் போவோம் நாங்களா ஊரணிவா இப்போ நாங்கள் அந்த தொடங்கி நடத்துக்கு போய் வீடியம் முடிச்சா சரி இங்கே கொஞ்சம் வீடு இருக்குன்னு அதுக்கே ஒரு மாடி ஓவியம் கடற்கரை ஓகே அப்படி நாங்கள் கேகேஎஸ் ரோட்லாம் போகிறோம் கேகேஎஸ் போகக்கூடிய ரோட்டில் இங்கே வீடு வருது தானே கொஞ்சம் இந்த ஓகே அங்கே கடல் அப்படியே வேறு கடற்கரை நல்லா இருக்கு இந்த கடல் நீல கலர் நல்லா இருக்குண்ணே அப்படியே இருக்கு என்னண்ணா இது இது நான் மயிலட்டிக்கு வந்துடும்டா அங்கே ஸ்கூல் பள்ளிக்கூடம் எடுங்க கொஞ்சம் முன்னு கொடுங்க மயிலட்டி ஓம்போட வந்த ஞாபகம் இருக்கு இதான் நான் போன ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த ஊரணி எந்த இடம் ஊரணி கனிஷ்ட வித்யாலயம் ஆனா கேகேஸ் காம் வருது அந்த ஆர்மி சோப் ஆமிக்கார சூப்பரா வந்துட்டீங்க ஓகே சரி இப்போ நாங்கள் அதுக்கு தான் வலிக்கிட்டாங்க அங்கேருந்து அது நாங்கள் கையெட்டிலாம் வலிக்கிட்டு நாங்கள் இந்த சந்திலேருந்து காட்டுறதுக்கு உங்களுக்கு நீரமான கேகேஸ் எல்லாம் இதுலேயும் ஒரு யார் இருக்குடா இதுதான் அந்த முந்தி இருக்க போராட்டம் ஒரு நிப்பாட்டாங்க இதில் ஆமி கொண்டோளுக்கு இருக்குங்க அப்படி தூக்கிடுவாங்க இதுக்கு எதுக்காக போகணும் ஓகே தையட்டி உபா அஞ்சல் அலுவலகம் இதுக்கு நேராக போகணும் சொன்னால் தையட்டி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது கலைவாணி வீதி இதில் அப்படி கொஞ்சம் நம்ம போய் காட்டிட்டு நிப்பாட்டுவோம் வீடியோ இங்கே இடக்கை பக்கம் பார்த்துச்சுன்னா ஃபுல்லாக ராணுவ கண்ட்ரோலுங்க இருக்குது ராணுவ கட்டுப்பாடு அந்த என்ன சொன்ன அந்த ஓடுறான் வடிவா அதுக்குள்ள வந்து அனுப்பாட்டுறான் நான் சொல்லவும் இல்லை தானே அனுப்பாட்டுறான் ஓ நீ அப்படியே எங்களுக்கு ஈஸி என்ன அவங்க ஓடி பிடிக்க தேவையில்லை ஏன்னா இந்த நீங்களே வாங்கணும் பாஞ்சாங்கீரை போட்டுட்டு பாஞ்சிருவேன் நீ அப்படியே பின்னுக்கு விழுந்துருவேன் அது இது ஹோம் ஸ்டே இருக்குன்னு இதுக்குள்ள முடியுது இது நேரம் அந்த தையடி வேற அடிக்க போகுது கேகேஎஸ் ஹோம் ஸ்டே இதுக்கு என்ன கெஸ்ட் ஹவுஸ் அதுகள் எல்லாமே இருக்கு ஓகே எப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் தையட்டி போஸ்ட் ஆஃபீஸ் வருது அதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம்